ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஹேர் ஆயில் உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு மட்டும் இல்லை, ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் பண்ணும். அது போக உங்களுக்கு சைனஸ் பிரச்சனை இருக்குது, அடிக்கடி உங்களுக்கு சளி பிடிக்குது அப்படின்னா அதிலிருந்து கூட நீங்கள் வெளியே வர்றதுக்கு இந்த ஆயில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதில் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே சேர்க்க போகிறோம். செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, மருதாணி, வேப்ப இலை, துளசி, ஓமவல்லி இலை, அருகம்புல், பெரிய சைஸ் நெல்லிக்காய், பெரிய சைஸ் வெங்காயம், வெந்தயம், கிராம்பு, ஓமம், துளசி, இது எல்லாமே நம்ம சேர்க்கணும். வெங்காயமும் நெல்லிக்காவையும் அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு. 1 லிட்டர் அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 50 ml விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஏன்னா விளக்கெண்ணெயில் முடி வளர்கிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். ஆனால் நம்மளால் விளக்கெண்ணெயை அப்படி தேய்க்க முடியாது. ஏன்னா அதோட அடர்த்தி தேங்காய் எண்ணெயை விட ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கலந்து தேய்ச்சி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆயில் ரொம்ப ஹீட் ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அப்படி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த பொருட்கள்லாம் சேர்த்திங்க அப்படின்னா எண்ணெய் ரொம்ப பொங்கிடும். அப்புறம் உங்களுக்கு வேஸ்டேஜ், அப்புறம் ஒர்க் தான் ஜாஸ்தியாகும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் இருக்கும்போதே நீங்கள் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் ஆகணும். இந்த எல்லா பொருட்களும் சேர்த்ததுக்கப்புறம் அதோட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸான வேம்பாலம் பட்டையும் கருஞ்சீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த 2மே உங்களுக்கு இன்னும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். வேம்பாலம் பட்டை அப்படின்றது நமக்கு நார்மல் பட்டை இருக்குல்ல, நம்ம பிரியாணிக்கெலாம் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்காது. அது ஒரு மரத்தினுடைய ஒரு பகுதி தான். ஸோ அது அப்புறம் கருஞ்சீரகம், இந்த 2யும் நல்லா பொடி பண்ணி, கருஞ்சீரகத்தை அப்படியே போட்டுக்கலாம். பட்டை கொஞ்சம் தின்னமாக இருக்கும், அதனால் இடித்து பவுடர் மாதிரி பண்ணி போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் அதில் உள்ள பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்கும். அந்த 2யுமே சேர்த்ததுக்கப்புறம் ஆயில் வந்து நல்ல ஒரு டார்க் ரெட்டிஷ் கலரில் வரும். நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே நல்ல ப்ரௌன் ஆயிடணும். அதாவது இந்த கருவேப்பிலை பொரிஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எல்லாமே நல்ல இதாகிடணும். அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த எண்ணெயும் நல்ல கலராக நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். ஏன்னா எல்லாமே நம்ம நல்லா பச்சையோடு சேர்த்துருக்கோம், எதையுமே காய வச்சு பவுடர் பண்ணி அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணல. அதை விட நீங்கள் இப்படி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர கண்டிப்பாக அந்த எண்ணெய் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று, குழந்தைங்களுக்குலாம் அடிக்கடி சளி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டே கிடைக்கும். இப்போ எல்லாமே எண்ணெய் ரெடி ஆகிட்டு அதை நம்ம ஒரு வெள்ளை துணி போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். வெள்ளை துணியில் கொஞ்சம் கொஞ்சமாக அது எல்லாத்தையும் போட்டு ஒரு சின்ன மூட்டை மாதிரி, அதாவது இந்த அதுக்கு மேலேயும் நாட் போட்டு கட்டி ஓரளவு ஃபில்டர் ஆயிரும். ஆனால் அதுலேயே தங்கியிருக்கிற எண்ணெய்லாம் வந்து ஃபில்டர் ஆகாது. நம்ம ஏதாவது இப்போ உங்கள் வீட்டில் பாத்திரங்கள் ஒரு ஸ்டாண்ட் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதில் கூட வச்சு இதை யூஸ் பண்ணலாம். நான் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி இங்கே வீட்டுக்குள்ளே கட்டி போட்டதுக்கு எதுவும் இடம் இல்லைன்றதுனால பின்னாடி கொடி, நம்ம துணி காய போடுவோம்ல கொடி, அந்த கொடியில் இதை கெட்டி போட்டிருக்கேன். கெட்டி போட்டு கீழே அந்த பாத்திரத்தையும் வச்சுட்டோன்னா ஒரு 2 நாள் அப்படி விட்டுறணும். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சொட்டாக வடிய ஆரம்பிக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த எண்ணெய் கூட நீங்கள் அப்படியும் தேய்க்கலாம். இப்போ இதில் ஒரு 100 ml எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் ஒரு 100 ml தேங்காய் எண்ணெய் கலந்து கூட தேய்ச்சிக்கலாம். ஏன்னா நமக்கு ரொம்ப ஸ்மெல் பிடிக்காதவங்க, ஏன்னா இதில் வந்து நல்ல ஒரு ஹெர்பல் ஸ்மெல் வரும். ஸோ அந்த ஸ்மெல் பிடிக்காதவங்க நீங்கள் அப்படி கூட யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சளி பிடிக்கிற குழந்தைங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா இதில் நம்ம அதுக்கான நிறைய ரெமிடிஸ்லாம் சேர்த்துருக்கோம். நீங்களும் இந்த ஆயிலை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஹேர் க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் எந்த ஒரு ஆயிலையுமே 1 மாதம் யூஸ் பண்ணிட்டு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஒரு 6 மந்த் ஆவது யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.